வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டியூஸ்டே ஸ்பெஷல் முருகரோட ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் 6 கார்ட்ஸ் தான் வந்திருக்கு, 6 முகனுக்காக. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துடுங்க. ஓகேவா? உங்களோட ஒட்டு மொத்தம் திட்டம், ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கீங்க. வடிவேல் சார் சொல்வார்ல, ஸோ எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பிளான்லாம் சூப்பர் குட். ஓகே, நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவரங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல பார்க்கணும். இந்த திட்டம் நான் சொல்கிறேன் இல்லையா, திட்டம்ங்கிறது படிப்பு சார்ந்து இருக்கலாம், உங்களோட தொழில் சார்ந்து. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், அதை இன்னும் மென்மேல நான் நல்ல லாபம் வர அளவுக்கு நடத்தணும் அப்படின்னா புது விஷயங்கள் ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். அப்படி இல்லை, இனிமேல் தான் சுய தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடு வாங்குறது, விற்கிறது, திருமணத்துக்காக வரேன்னு பார்த்துட்ருக்கிறது, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் பண்ண போகிறீங்களா அப்படின்னா, இப்போ பாப்பாங்களுக்கு மொட்டை போகிறது, காது குத்துறது, எல்லாமே சரி. ஓகே, இந்த திட்டமிடுதல்ங்கிறது நம்ம வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது, எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த வாரம் இல்லை இன்னொரு 10 நாட்கள் செய்ய போகிற விஷயங்கள், இல்லை இந்த 1 மாதத்துக்கான செய்ய போகிற விஷயங்கள், எதுவாக இருந்தாலும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு முருகப்பெருமான் உங்ககிட்ட சொல்கிறாரு. சில விஷயங்கள் நீங்கள் மறந்து போகக்கூடும், இன்னும் சில விஷயங்களை சரியாக கவனிக்காமல் செஞ்ச மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ பிளான் எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் எங்கேயுமே கோட்டை விட்டுடாமல் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் முருகரோட அட்வைஸ். ஓகேவா? அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, இதை கொஞ்சம் பார்த்து செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி எங்கேயுமே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று சூப்பராக இருந்திருக்கு, இயல், இசை, நாடகம். ஓகே, ஸோ கலைத்துறையில் சார்ந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ உங்களோட ஆக்கப்பூர்வமான ஆற்றல் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வீக். ஓகே, இது இயல், இசை, நாடகம்னு நான் சொன்னேன்ல. இப்போ இசை வடிவிலாக இருக்கலாம், எழுத்து வடிவில் இருக்கலாம், வண்ணங்களின் வடிவில் இருக்கலாம், இல்லை நீங்கள் சுவையான உணவு தயாரிக்கிறதா இருக்கலாம். உங்களோட படைப்பாற்றல்ங்கிறது எதை சார்ந்து வேணால் இருக்கலாம். ஓகேவா? பேசுகிற கலை கூட படைப்பாற்றல் தான். ஸோ நீங்கள் எதில் கில்லி, அதை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அதை வெளிக்கொண்டு வாங்க. சிலர் நல்லா பாடுவாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளேயே பாடிட்டு இருப்பாங்க, எழுதுவாங்க, வீட்டுக்குள்ளேயே எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட படைப்பாற்றல எங்கேயாவது எதுலையாவது போஸ்ட் பண்ணுங்க. இப்போ தான் நிறைய இருக்குல்ல, சோஷியல் மீடியா நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற திறமைகளை கொஞ்சம் வெளிக்கொண்டாருங்க, கொஞ்சம் டஸ்ட் தட்டுங்க அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறாரு. ஸோ பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு பொருந்துதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒன்றுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ண தான் வரும். சரியா? ஸ்டார்டிங்லேயே இது எனக்கு இவ்வளோ தான் வருது, இதுதான் தெரியுது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு லைட்டாக ஸ்பார்க் தெரியுது, என்னால் இது பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வருதுன்னா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, சில விஷயங்கள் பயிற்சி பண்ண அது ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ எது ஒன்றுமே உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குன்னா அதை விட்டுடாதீங்க. அது எவ்வளோ சின்ன விஷயமா இருக்கட்டும், அந்த ஆற்றலை அந்த கற்றுக்கும் கலையா இல்லை கற்றுக்கிட்ட கலை எதுவாக இருந்தாலும் பணம் பண்ண முடிஞ்சால் பணம் பண்ணுங்க. இல்லை எனக்கு பணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு மன நிறைவு இருந்தால் போதும் அப்படின்னா உங்களோட மன நிறைவு ஏற்படுற அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. இது நீங்கள் இப்போ சில பேர் பெண்களாக இருந்தால் சாரியில் டிசைன்ஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை ப்ளவுஸ் டிசைன்ஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ கோலம் போடுறது, வீட்டை அலங்கரிக்கிறது, எது வேணால் சாரலாம். ஓகே, ஸோ படைப்பாற்றல்ங்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க, அது எவ்வளோ உன்னதமான விஷயம் தெரியுமா? ஸோ அதுக்கு நீங்கள் பாராட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்துக்கோங்க, சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக செய்யுங்க. ஓகே, அது முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம், மெசேஜ்னு சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை நீ தூசி தட்டி பத்திரமா வச்சுக்க, அதை எங்கேயும் மிஸ் பண்ணிடாத. காலச்சக்கரங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, டென்ஷன் அது இது அப்படின்ட்டு மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம், இப்போ உங்களை சுற்றி சில அல்பமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அல்பமான விஷயத்துக்கு கவனம் செலுத்திட்டு இருக்கலாம். இது ஒண்டி அட்வைஸ் கார்டு மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை நீ கவனத்தை செலுத்தாத, உன்னோட ஆற்றல் அங்கே வேஸ்ட்டாக போகுது. ஓகே, உங்களோட இலக்கை நீங்கள் சென்று அடையிறதுக்கு இந்த மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது, அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அங்கே கவனத்தை கொடுக்காத, அது உன்னோட வாழ்க்கையை திசை திருப்பி விட்டுடும் அப்படிங்கிறது முருகரோட மெசேஜ். ஓகே, இதை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட டிஸ்டர்பன்ஸ் எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 1000 பேருக்கு 1000 டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேண்டாம், எதில் உங்களோட எனர்ஜி போகுது, ஸோ கண்டுபிடிங்க. இது மட்டும் இல்லைன்னா நான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் பெட்டராக இருப்பேன் அப்படின்னு
தோன்ற சில விஷயங்களை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ராஜாவோ ராணியாவோ சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி பண்ணுங்கள். இன்னும் சில பேர் வந்து ஒரு மாயின் வலையில் ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள் இருக்கலாம், இல்லை தீய நபர்களோட செயற்கையாக இருக்கலாம், அதில் ஈடுபடுறீங்களான்னு பாருங்கள். ஸோ அதுலேருந்துலாம் கொஞ்சம் விலகி இருக்க முயற்சி பண்ணுங்கள். இது மட்டும்தான் அட்வைஸ் கார்டாக வந்திருக்கு. ஓகேவா? முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். இதை நீ இப்போ விடலைன்னா இது உன்னோட லைஃப் லாங் அது ஒரு பிளாக் மார்க்காக அமையக்கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒரு இலக்குன்னு இருக்கும்ல, அந்த இலக்குக்கு போகிறதுக்கு இது கஷ்டமாக இருக்கும். போய் சேர்ந்துருவோம், யாராக இருந்தாலும் எப்பயாவது போய் ஜெயிச்சிடுவோம். ஓகேவா? சில பேர் சீக்கிரமாக ஜெயிப்பாங்க, சில பேர் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் போகக்கூடிய வழிபாதைங்கிறது கொஞ்சம் தெளிவாக ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது கூட வச்சுருந்தா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது சில நேரங்கள் கண் கட்டி வைத்த மாதிரியும் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ஏதாவது இல்யூஷன்ஸில் மாட்டிருக்கீங்களா, எங்கேயாவது இது நபர் சார்ந்திருக்கலாம், இல்லை பழக்க வழக்கங்கள் சார்ந்திருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது தொல்லையாக இருக்கோ அதை அகற்றிடுங்க. ஓகேவா? நல்லாயிருக்கு. இது நீயா இரு அப்படிங்கிறது இன்னொரு கார்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் பாருங்கள். யாருக்காகவும் நீங்கள் மாற தேவையில்லை, எதுக்காகவும் மாற தேவையில்லை. உங்களை நீங்கள் நேசிங்க. ஓகே, நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா சுற்றி முற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு தராசு தட்டில் உங்களை உட்கார வச்சு எடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மாறணும்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அவதாரம் எடுக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். நீயா இரு. முதல்ல நேசிக்கக்கூடிய நபர் உன்னோட நலன் விரும்பி நீயா மட்டுமே இரு. ஸோ உங்களோட விஷயங்களை நீங்கள் கவனமாக பாருங்கள். யாராவது ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அது நல்ல அட்வைஸ், கரெக்ட், இது பக்கா அப்படின்னா மட்டும் உங்களுக்குள்ளே வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ இது எனக்கு ஏற்றது கிடையாது, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ முருகர் வந்து நீயா இரு அப்படின்னு சொல்கிறாரு. இது எத்தனை பேருக்கு பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. இன்னும் சிலர் வந்து ஆன்மீகத்தில் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. முருகர் அதை விரும்புகிறாரு. இது முருகர்னு இல்லை, உங்களுக்கு எந்த இறையாற்றல் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் உங்களோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சில டிஸ்டர்பன்ஸ் நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு அட்வைஸ் கார்டு வந்திருக்குன்னு. ஸோ அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த புறம் பேசுதல், குறை கூறுதல், இந்த மாதிரியான நபர்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டிங்கன்னா இந்த ஆன்மீக வழிபாதையில் நீங்கள் சென்றுட்ருக்கீங்கல்ல, உங்களோட அந்த ஆற்றல் அதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இதன் மூலயமா உங்களுக்கு நுண்ணறிவு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களோட இன்டெலிஜென்ஸ் பவர் வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், எல்லாரை பற்றியும் நல்லா புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுக்கிறது தானே வாழ்க்கை. அதே மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது அது ஈஸியானு தெரியும். ஸோ ஒரு கண்ணாடியை தொடச்சிட்டு போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் உங்களோட கண்ணாடியை நீங்கள் தொடச்சிட்டு ரொம்ப நாளாக துடைக்காமல் ஒரு அழுக்கு படிஞ்ச கண்ணாடியை போட்டுக்கிட்டு உலகத்தை பார்க்கறதுக்கும், உங்களோட இறையாற்றலோட சேர்ந்து உங்களோட ஆறாவை பெருக்கிக்கிட்டு ஒரு கண்ணாடியை போட்டு க்ளீன் பண்ணி அதை போட்டு பார்க்கறதுக்கும் இந்த உலகம் வந்து வேறு விதமாக தெரியும். சரியானவங்க சரியான மாதிரி தெரிவாங்க, தவறானவர்கள் மாதிரி தெரிவாங்க. நம்மக்கிட்ட யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, நம்மளுக்கான ஒரு வழிபாதையை நம்ம தெளிவாக மன தெளிவோட தைரியத்தோட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ முருகப்பெருமான் இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. இதில் எது உங்களுக்கு ரொம்ப பொருந்ததோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு. இது நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 777 அடிக்கடி பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட பிறந்த தேதியோட கூட்டுத்தொகை, ஓகே, அது 8 வரலாம், 7 வரலாம், 9 வரலாம், 6 வரலாம், 4 வரலாம், 2 வரலாம். ஓகே, 8, 7, 6, 9, 4, 2. ஓகே, இது கூட 6 தான் வந்து 6 மகனுக்கு 6 வருது. கூட்டுத்தொகைங்கிறது வந்து கூட்டுறது. இப்போ 11ஆம் தேதி பிறந்தீங்கன்னா உங்களோட கூட்டுத்தொகை 2. நான் டபுள் டிஜிட் மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 27ல் பிறந்தீங்கன்னா உங்களோட கூட்டுத்தொகை 9. அந்த மாதிரி உங்களோட பிறந்த எண்ணை மட்டும்தான் நான் கூட்டியிருக்கேன். ஓகேவா? மாதம் வருடத்தை கூட்டலை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பொருந்தக்கூடிய ரீடிங்காக இருக்கலாம். இன்னும் சில நபர்கள் இது பிடிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயம் உங்களோட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்களோட சந்தோஷமாக இருக்கலாம். யாராவது ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அட்வைஸ் உங்களுக்கு பொருந்துதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லா அட்வைஸும் எல்லாருக்கும் பொருந்தாது.
உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்யலாம். சில விஷயங்கள் சண்டை போட்டு சரி பண்ணணும்னா அது உங்களோட ஸ்டைலில் நீங்கள் போட்டு சரி பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் சமாதானம் போய் தான் சரி பண்ணணும்னா சமாதானம் போகணும். ஸோ இந்த சில நபர்கள் வந்து கொம்பு சீவி விட்டுட்டு இருப்பாங்க, சரியா? ஸோ அப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி அடித்து யார் பெரியவங்கன்னு காட்டு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுற நபர்கள் கூட நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பொருந்தது, சரியா? சாத்வீகமாக பொருந்துதா, இல்லை நம்ம இதுக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது, கொஞ்சம் நம்ம காரமாக பேசினா தான் அங்கெல்லாம் வேலைக்கு ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களோட ஸ்டைலில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. பட் இது முழுக்க 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 நீங்கள் தான் முடிவெடுக்கணும், ஓகேவா? மற்றவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் விளையாண்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவே கூடாது. ஒரு கேப்டன், ஒரு கப்பலோட கேப்டன் வந்து எப்படி இருக்கணும்னா அவரோட சுய அறிவை வச்சு அவர் முடிவெடுக்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்கணும். ஸோ மற்றவங்க போடுற விஷயங்களை வச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இதை நீங்கள் பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் உங்களோட கேப்டன், உங்கள் கப்பலோட கேப்டன். ஸோ உங்களோட ஆளுமை திறன் வந்து நீங்கள் வளர்த்துக்க பாருங்கள். ஆன்மீக வழிபாதையில் சென்றுட்ருக்கீங்க அப்படின்னா ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இயல், இசை, நாடகம் அதற்கான ஆற்றலும் இருக்குது. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா எஸ், இன்னும் கொஞ்சம் நாட்களில் உங்களுக்கான ஒரு நல்ல பேர் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது, ஒரு நல்ல ஃப்ரேம் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, நான் வீட்டில் மட்டும்தான் என்னோட கைவண்ணங்கள்லாம் இருக்குது, நான் நல்லா சமைப்பேன், நல்லா ஸ்டிச் பண்ணுவேன், ஸோ அழகாக வச்சுப்பேன் என் வீட்டை அப்படின்னா எஸ், அது கூட ரொம்ப சிறப்பு. ஸோ ஒரு சின்ன விஷயம் உங்கள் வீட்டில் மாற்றி பார்த்து, அது சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்காங்க, ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க அழகாக வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப நேர்த்தியாக வச்சுக்கிறாங்கன்னா பாராட்டுங்க, மனசார பாராட்டுங்க. குழந்தைங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க், இப்போ ஹாப்பி பர்த்டேக்கு, பிறந்த நாளுக்கெல்லாம் அவங்க க்ரீட்டிங்ஸ் பண்ணுவாங்க, இல்லை வேறு எதனா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பாராட்ட பழகுங்க. இதெல்லாம் காசுக்கு தெரியுமா, இது வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு, அந்த மாதிரி டைம் வேஸ்ட், அந்த மாதிரி சொல்லாதீங்க. அதுதான் அவங்களோட மூளை வந்து நுண்ணறிவுக்கான ஒரு தேடல் வழியாக இருக்கும், சரியா? ஸோ ஓரளவு எல்லாரும் செய்கிற நல்ல விஷயங்களை பாராட்டுங்க. நல்ல நபர்களோட சாவகாசம் வச்சுக்கோங்க. தீயவைகள் ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் அகற்றி வச்சுடுங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டு மொத்த 6 கார்ட்ஸில் இருந்த விஷயங்கள், ஓகேவா? இது உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். நன்றி, தேங்க்யூ.